ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெக் கிராட்டிஃபை. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஏஐ ஜென்ரேட்டர் வீடியோஸ், அதுவும் தமிழில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1080p பிக்சல்ஸ் வரையும் நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏஐ ஜென்ரேட்டர் வீடியோவை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, அதுவும் வெறும் ChatGPT அண்ட் அது இல்லாமல் இன்னொரு நியூ ஆப் வச்சு நம்ம எப்படி இதை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருவாங்க. எல்லோரும் பாருங்கள், நான் பாரிஸில் உள்ள ஈபிள் டவரில் இருக்கிறேன். கோல்டன் ஹார் மிகவும் அழகாக இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தேவை. சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா பெட்டர், இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ChatGPT கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்டுக்கலாம். ஸோ நானும் அதே மாதிரி தான் ChatGPT கிட்ட ஜஸ்ட் வந்து ஒரு மங்கி வந்து vlog எடுக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டிருந்தேன். ஸோ அந்த டயலாகும் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா சீன் 1, சீன் 2, சீன் 3 அப்படின்ற மாதிரி எனக்கு டயலாக்ஸ் அதுவே கொடுத்துடுச்சு. அண்ட் அது இல்லாமல் அந்த வீடியோவுக்கு தேவையான ஒரு இமேஜ் வேணும் அப்படின்ற மாதிரி கிரியேட் அன் இமேஜ் தட் மங்கி vlogging ஈஃபில் டவர் அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு இமேஜும் ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நம்மளுக்கு தேவை ஒரு ஸ்கிரிப்ட், அதாவது அதில் வர வேண்டிய டயலாக்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இமேஜ். ஸோ இந்த இமேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நீங்கள் வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணி வச்சிங்கன்னா விஷுவலில் இந்த மாதிரி தான் வீடியோ இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கும் ப்ரீவியஸாகவே தெரிஞ்சிடும். ஸோ இது ரெண்டுத்தையுமே கேப்சர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ChatGPTயில். ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைக்ஸ்பீல்ட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் போகிறோம். ஸோ இந்த சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஐ ரிலேட்டடான எல்லா ஒர்க்ஸுமே நம்மளுக்கு இதில் இருக்குது. அதாவது ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அண்ட் அதோட பிளான் அண்ட் ப்ரைஸிங் பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அந்த சைட்டில் போனோடனே பார்த்தீங்கன்னா மேலே வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு மாடல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கூகுள் வீடியோ. ஸோ கூகுள் VUO செலக்ட் பண்ணி அதில் கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் VUO 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா 8 செகண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு ஆடியோவோட ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் செக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ChatGPTயில் ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராம்ப்டை எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக பேஸ்ட் ஆயிடுச்சான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ நான் வந்து ChatGPTலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து இப்போ ஜென்ரேட் பண்ணதுனால ஸோ அதுலேருந்து காப்பி பண்ணி நான் அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் வந்து Ctrl+V கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் அந்த ரெஃபரன்ஸ்க்கு அப்லோட் இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு அண்ட் அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட்டும் கொடுத்தாச்சு அண்ட் மாடல் செலக்ட் பண்ணியாச்சு. அதாவது கூகுள் VUO 3 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வீடியோ வித் ஆடியோவோட வரும். அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9, அதாவது யூடியூப் வீடியோவுக்கு 16:9 சூஸ் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 720யும் இருக்குது, 1080யும் இருக்குது. ஸோ நான் வந்து 1080p சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் 1080p தான் இருக்குது. ஸோ இப்போ ஜென்ரேட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்டாக இந்த ஹைஃபைஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும்னா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ரொம்ப ஹை லெவலில் வந்து ஹை லெவலில் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பிளான்ஸும் தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிளான் அண்ட் ப்ரைஸிங்கில் செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ ஜென்ரேட் பண்ணும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைன் ஆப்ஷன் கேட்கும். நான் ஜஸ்ட் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இமெயில் ஐடி மூலியமாகவும் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி எனக்கு ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ ரெடி ஆயிடுச்சு. 1080pக்கு கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு வீடியோஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 செகண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வீடியோ ஜென்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா ChatGPT கிட்டே பார்த்தீங்கன்னா சீன் வைஸ் எனக்கு டயலாக் கொடு அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சீன் வைஸ் நீங்கள் வந்து இந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை தனித்தனியாக டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரே வீடியோவை தான் இப்போதைக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மெனு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு எதுவும் காஸ்ட்லாம் எதுவும் கேட்காது அண்ட் அதே மாதிரி வாட்டர் மார்க்ஸும் எதுவும் வராது. ஜஸ்ட் நம்மளுக்கு வீடியோவாக அப்படியே ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஹை ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் VUO ஏஐ வீடியோ ஜென்ரேஷன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நானோ பனானா ப்ரோ, ஸோ இந்த மாதிரி நிறைய
ஏஐ விஷயமான டூல்ஸ் எல்லாமே இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாமே அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் செப்பரேட்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம மாடலில் வந்து கூகுள் VEO3 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேன் யூஸ் பண்ணலாம், கிளிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐ வீடியோ ஜென்ரேட்டட் டூல்ஸ் தான். ஸோ இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இமேஜ் எடிட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நானோ பனானா ப்ரோ வச்சுருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான எல்லா டூல்ஸையுமே கம்பைன் பண்ணி இந்த பிளாட்ஃபார்மில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பிளான்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நானோ பனானா ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் அன்லிமிட்டெட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 80% ஆஃபர்ஸில் 2 இயர்ஸ் அன்லிமிட்டெட் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிளான்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பெய் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $9 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் கீழே வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அண்ட் கீழே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் நானோ பனானா ப்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் கூகுள் VEO வீடியோ அதாவது வீடியோ ஜென்ரேஷன் அண்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் கிளிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான டூல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏஐ ஜென்ரேஷன் வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹை ஸ்பீடோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.